வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 222வது பாடல், குறிஞ்சி திணை பாடல், கபிலர் எழுதியது. எப்படி பாலை பாடிய பெருங்கடுங்கோ மாதிரி குறிஞ்சிக்கு கபிலர் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ரொம்ப அழகான பாட்டு இந்த பாட்டு. இங்க தலைவி ஊஞ்சல் ஆடுறா. தோழி அந்த ஊஞ்சலை ஆட்டு விக்கிறா. பின்னாடியில இருந்து தள்ளி விடுறா ஊஞ்சல. இன்னும் கொஞ்சம் வேகமா தள்ளினா மேல அந்த ஊஞ்சலுடைய இது பலகை மேல போகட்டும். மேல போனா மேகம் மறைத்திருக்கக்கூடிய தலைவனுடைய அந்த அந்த ஊர் உச்சியை நான் பார்ப்பேன், மலை உச்சியை நான் பார்ப்பேன். குறைஞ்சபட்சம் அப்படியாவது பார்த்து நம்ம மனசை ஆத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்வதை போல சொல்றது வரைவு கடாயது. அது மாதிரி இங்க அந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல கபிலர் எழுதியிருக்கார். தோழி தலைமகன் வர உணர்ந்து சிறைப்புறமாக சிரிப்பறிவி வரைவு கடாயது. அவன் பின்னாடி வருவதை பார்த்து களவொழுக்கத்துல நீட்டித்து விரும்புகிறான். ஆனால் எங்களை எச்சரித்து விடுவார்கள், இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களை எச்சரித்து விடுவார்கள், அந்த மலையை கூட என்னால பார்க்க முடியாம போயிடும், அதனால நீ வேகமாக ஊஞ்சலை ஆட்டு, நான் மலையாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாடல். வித்தியாசமான ஒரு கற்பனையோட இருக்கிற ஒரு பாடல். கருங்கால் வேங்கை செவ்வி வாங்கு சினை வடுக்கொள பிணித்த விடுபுரி முரட்சி கைப்புனை சிறுநெறி வாங்கி பையன விசும்பு ஆடு ஆய் மயில் கடுப்ப யானின்று பசுங்காள் அல்குள் பற்றுவனன் ஊக்கி செலவுடன் விடுகோ தோழி பலவுடன் வாழை ஓங்கிய வழையமை சிலம்பில் துஞ்சு பொடி மருங்கின் மஞ்சுபட காணாது பெருங்களிறு பிளிரும் சோலை அவர் சேன் நெடும் குன்றம் காணிய நீயே. தோழி சொல்றா, நான் வேகமா ஆட்டுறேன் ஊஞ்சல, உன்னுடைய இடையில கட்டியிருக்கக்கூடிய ஆடை பறக்க நீ அப்படி ஊஞ்சல்ல மேல போகும்போது தோகை மயில் போல அந்த பொலிவோடு நீ மேகமாக மேல போய் அந்த உச்சியில தெரியக்கூடிய அவனுடைய சோலையின் அந்த அந்த மலை உச்சியினுடைய பார்த்துக்கோ. ஏன்னா பின்னாடி பார்க்க முடியுமா நமக்கு தெரியாது. இந்த களவு ஒழுக்கத்தை பற்றி பிறர் அறிந்து கொண்டார்கள் என்றால் நாம் எச்சரிக்கப்படுவோம். அதனால நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். தோழி நீ அவருடைய குன்றம் காணுமாறு ஊஞ்சலிலே வைத்து ஆட்டு அப்படின்னு சொல்றான். ரொம்ப அழகான பாட்டு. கருங்கால் வேங்கை செவ்வி வாங்கு சினை. நல்ல கருமையான அடிமரத்தை உடைய நன்றாக வைரம் பாய்ந்த மரம். ஏன்னா ஒரு சாதாரண மரத்துல ஊஞ்சல் கட்ட முடியாது இல்லையா, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஊஞ்சலை பிடித்து தாங்கக்கூடிய மரத்துல தான் ஊஞ்சல் கட்ட முடியும். இப்ப இங்க கருங்கால் வேங்கை செவ்வி வாங்கு சினை, அழகான பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல அடர்த்தியான ஒரு கிளையில, வலிமையான ஒரு கிளையில வடுக்குள பிணித்த விடுபுரி முரட்சி. வடுக்குள பிணித்த அது இந்த ஊஞ்சலை கட்டியிருப்பதனால அந்த அந்த கிளைகள்ல தழும்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த கயிறு ஒராஞ்சு அந்த ஊஞ்சல் இதுல தழும்பு வந்திருக்கு. இந்த ஊஞ்சலினுடைய கயிறு அந்த கிளைகள்ல பட்டு ஒராஞ்சு. அதுதான் இங்க சொல்றாரு. வடுக்குள பிணித்த விடுபுரு முரட்சி கைப்புனை சிறுநெறி வாங்கி பையன. அந்த ஊஞ்சலை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வாங்கி பையனை வேகமாக மெதுவாக நீ தள்ளு, அது இந்த ஊஞ்சலை தள்ளு. விசும்பாடு ஆய்மையில் கடுப்ப. விசும்பில் ஆடு. அப்போ அப்படி வேகமாக அந்த ஊஞ்சல் அப்படி மேல போகும்போது வானத்தில் மயில் பறப்பதை போல நான் என்னுடைய ஆடை பறக்க அந்த ஊஞ்சல்ல ஆடுவேன். யானின்று பசுங்கால் அல்குள் பற்றுவனன் ஊக்கி செலவுடன் விடுகோ தோழி. நல்ல வேகமாக இந்த ஊஞ்சலை தள்ளிவிடும். அது அப்படியே வேகமா மேல போய் அப்படி கீழே வரட்டும். வேகமாக மேல போகும்போது, ஊஞ்சல் மேல போகும்போது நான் தொலைவில் தெரியக்கூடிய தலைவனுடைய மலையை பார்த்து கொள்கிறேன். பலவுடன் வாழை ஓங்கிய வழையமை சிலம்பில். சிலம்புன மலை, வாழை ஓங்கிய நல்ல வாழை மரங்களோடு சுரப்புண்ணை மரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய அவனுடைய உச்சி மலைச்சரிவில் துஞ்சுபிடி மருங்கின் மஞ்சுபட காணாது. அந்த கூட இருக்கக்கூடிய பிடி யானை, பெண் யானையை மேகம் மறைக்க, மலை உச்சியில மேகம் தவழ்கிறது, அங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண் யானையை மேகம் மறைக்கிறது போல அது செல்கிறது. அப்போ எங்க தன்னுடைய பிடியை காணவில்லையே என்று நினைத்து பெருங்கடில் குரல் எடுக்கிறது, குரல் எழுப்புகிறது. அப்படிப்பட்ட உச்சியான அந்த மலை உச்சி. அதை நான் இப்படி ஊஞ்சல் நீ தள்ளி விட்டினா, ஊஞ்சல் நல்லா வேகமா மேல போச்சுன்னா நான் அந்த மலை உச்சியை என் கண்ணால பார்த்துப்பேன். அவனை தான் பார்க்க முடியல, அல்லது அவனை அவனோடு இருந்து அந்த நாட்டுல என்னால வாழ முடியல, அட்லீஸ்ட் இந்த ஊஞ்சல் மூலமாயாவது நான் பாத்துக்கிறேன். ஊஞ்சல் மேல போகும்போது அவனுடைய இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வதை போல. அப்போ இப்படியாவது பாத்துக்கிறோம் நாங்க அப்படிங்கிறது. கூடிய சீக்கிரமாக இந்த களவு விஷயம் தெரிந்து விட்டது என்றால் வீட்டில்
எச்சரித்து விடுவார்கள். உன்னை சந்திக்கவும் வர முடியாது, கல ஒழுக்கவும் நீடிக்க முடியாது, எனவே விரைவில் திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்வதை போல அமைந்த பாடல். ஆனா அழகான அந்த ஊஞ்சலை வைத்து என்ன சொல்ல வேண்டுமோ அதை ரொம்ப அழகா சொல்றான். இந்த மாதிரி நிறைய தலைவனுடைய குன்றத்தை பார்த்து அவள் மனதை சாந்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய பாடல்களாக நம்ம நிறைய பாடல்கள் பார்த்திருக்கோம். நம்ம இந்த பாட்டு கூட வந்தது குறுந்தொகையில, மணவு கோப்பன்ன நன்னிடும் கூந்தல் அகவன் மகளே அகவன் மகளே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னிடும் குன்றம் பாடிய பாட்டே. வீட்டுல இருக்காங்க, அவனுடைய குன்றத்தை பற்றிய பாடல்களை இன்னும் கொஞ்சம் பாடு அப்படின்னு சொல்லுவதை போல சொல்லி அறத்தோடு நிற்கக்கூடிய பாடல்களை நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். சோ அதனால இங்க வேங்கை மரத்தில் கட்டப்பட்ட அழகான ஊஞ்சல், அந்த ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு இடையில் இருக்கக்கூடிய சிற்றாடை பறக்க தலைவி ஊஞ்சலாடுகிறாள். இன்னும் வேகமாக ஆட்டு, அவனுடைய வாழை மரங்களும் சுரபுன்னை மலர்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில தன்னுடைய துணையாகிய பிடியை பெண் யானையை காணாது மேகம் மறைக்க, அதனால் களிறு பெரும் குரல் எடுக்கக்கூடிய அந்த குன்றத்தை இப்படி ஊஞ்சலாடுவது மூலமாகவாது நம்ம பார்த்துக் கொள்வோம், இல்லைன்னா வேற வழி இல்லை, ஏன்னா அவனும் அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல். கபிலர் ரொம்ப அழகா அந்த குன்றத்தினுடைய காட்சியையும் இந்த குன்றக்குற மகளிர் எப்படி ஊஞ்சலாடி மகிழ்கிறார்கள் அப்படிங்கறதையும் இந்த பாட்டுல சொல்லியிருக்கார். அழகான பாட்டு இல்லையா? கருங்கால் வேங்கை செவ்வி வாங்கு சினை வடுக்கொள பிணித்த விடுபுரி முரட்சி. முரட்சின்னா அந்த ஊஞ்சல் இப்படி சுழன்று இருக்கும் இல்லையா, முரட்சி அப்படி பின்னிட்டு இருக்கும், ஒன்னோட ஒண்ணு இப்படி பின்னிக்கும் இல்லையா ஊஞ்சல், அதுதான் சொல்றாரு விடுபுரி முரட்சி. அந்த கயிறு இப்படி ஒன்னோட ஒண்ணு இப்படி பிரியும் போது ஒன்றாக சுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஊஞ்சல். கைப்புனை சிறுநெறி வாங்கி பையன விசும்பாடு ஆய்மையில் கடுப்ப யானின்று பசுங்காள் அல்குள் பற்றுவனன் ஒக்கி செலவுடன் விடுகோ தோழி. செலவு அப்படின்னா வேகமாக, வேகமா மேல போற போல விடுகோ. பலவுடன் பலா மரங்களும் வாழை மரங்களும் சுரபுன்னை மரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய மலை. பலவுடன் வாழை ஓங்கிய வழையமை சிலம்பில் துஞ்சுபிடி மருங்கின் மஞ்சுபட காணாது பெருங்களிரு பிளிரும் சோலை அவர் சேர்ந்திடும் குன்றம் காணிய நீயே. அந்த பெரிய மலை உச்சியை பார்த்துக்கொள், எப்படியாவது பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி தோழி சொல்றான். நல்லா இல்லையா? சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாம். நெய்தல் திணை உலோச்சனார். நெய்தல் நிறைய பாடல்கள் நெய்தல் உலோச்சனார் எழுதிய துறைதான். இங்கே காலை மாலை என்றெல்லாம் தெரிவதில்லை. இப்ப காமம் வரும்போது காலை மாலை இரவு என்பதெல்லாம் தெரிவதில்லை. இவள் தம் காமம் பெருமையின் காலை என்னாள், நின் அன்பு பெரிது உடைமையின் அளித்தல் வேண்டி பகலும் வருதி பல்பூங் காணல். இந்நீர் ஆகலோ இனிதால் எனின் இவள் அலரின் அருங்கடி படுகுவள் அதனால் எல்லிவம்மோ மெல்லம் புலம்ப. சுரவினம் கலித்த நிறையிரம் பரப்பின் துறையினும் துஞ்சா கண்ணர் பெண்டிரும் உடைத்து இவ்வம்பல் உரே. ஒரு காதல் வரும் பொழுது, காமம் மிகும் போது அது இரவா பகலா மதியாமா காலையா என்பதெல்லாம் பார்ப்பதில்லை. அதனால நீ பகல் நேரத்திலையும் அவளை பாக்குற, ரொம்ப மகிழ்ச்சி. பகலிலும் நீ வருகிறாய், இரவுலையும் நீ வரலாம், இரவுலையும் எங்க ஊருக்கு நீங்க வரலாம். ஆனா என்னன்னா பகல்ல வந்தாலும் யாராவது பார்த்துருவாங்க, இரவுலையும் எங்க ஊர் துஞ்சாத ஊர் தான் இது. ஏன்னால் மீனவர் கூடி என்பதனால சுறாக்களை அவர்கள் நன்றாக மீன்களை வேட்டையாடி வந்தார்கள் என்றால், கடலில் இருந்து அவர்கள் வேட்டையாடி வந்தார்கள் என்றால், அது சுறாவை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்றால் இந்த ஊர் இரவு முழுக்க தூங்காது. அப்புறம் எங்க ஊர் பெண்டீர் மற்ற ஊர் பெண்டீர் போல இரவில் தூங்குபவர்கள் அல்லர். அவங்க இரவுலையும் முடிச்சுட்டு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்போ அலறு தூற்றுவதற்கு இப்போ பகல்ல வர சரி, இரவுலையும் வரலாம் நீ, ஆனா இரவுல வந்தாலும் இங்க யாராவது தூங்காம தான் இருப்பாங்க, அப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறான். இப்ப இவன் வரைவு நீட்டிக்கிறான், பகல்லையும் வரைங்கிறான் இரவுலையும் வரைங்கிறான், எப்ப வந்தாலும் எங்க ஊர்ல ஆட்கள் இருப்பாங்கதான், அதனால ஒண்ணும் செய்ய முடியாது, முதல்ல பகல்ல வா, இல்லையே அப்புறம் இரவுலையும் நீ வரலாமே அப்படிங்கிறா. இரவுல வந்தாலும் ஆளுங்க இருப்பாங்களே, என்ன செய்யறது அப்படிங்கிறா. அப்ப என்னதான் வழி? வரைவு செய், மனம் புரிந்து கொள், அலர் எழும்படியாக விடாதே, எங்களை இப்படி பகலும் இரவுமாக அலை கழிக்காதே அப்படிங்கறதான் அர்த்தம். எவ்வளவு சாமர்த்தியமா இரவு நேரத்துலயும் நீ வரலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஆனா பெண்கள் தூங்க மாட்டாங்க, அவங்களும் முடிச்சுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அதுதான் எங்க ஊரோட தன்மை, என்ன பண்றது சொல்லு அப்படிங்கிறா. ரொம்ப அழகான ஒரு நாடகம் இந்த பாட்டுல இருக்கு. இவள் தம் காமம் பெருமையின் காலை என்னாள். காலையில நீ வர,
அவள் காமத்தில் வாயப்பட்டிருப்பதனால இது காலை தானே அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அது எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு இல்லையா? இப்பதான் பார்க்கலாம், அப்பதான் பார்க்கலாம், நீ எப்போ வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அது காதல் மிகுந்து இருப்பதனால அது தெரிவது இல்லை, அது கண்ணை மறைக்குது. காமம் பெருமையின் காலை என்னாள், நின் அன்பு பெரிது உடைமையின் அழித்தல் வேண்டி பகலும் வருதி பல்பூங்காணல். பல பூக்கள் செறிந்திருக்கக்கூடிய எங்களுடைய காணலம் சோலைக்கு நீ பகலும் வருகிறாய். நின் அன்பு பெரிது உடைமையின், உன்னுடைய அன்பு பெருசு, நான் மறுக்கவே இல்லை, அதனால நீ பகல்லையும் வர, காலையில வந்த பகல்லையும் வர, அழித்தல் வேண்டி பகலும் வருதி. இன்னீர் ஆகலோ இனிதால் எண்ணி, நல்லாதான் இருக்கு, பகல்ல வர்றது காலையில வர்றது எல்லாமே நல்லாதான் இருக்கு. இவள் அலரின் அருங்கடி படுகுவள். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அலறி எழுந்து இப்படி கண்ட நேரத்துல வந்து பார்த்துட்டு இருந்தா அலறி எழுந்து இவள் அருங்கடி படுகுவள். அருங்கடி, அருங்கடினா இப்போ உடைக்க முடியாத பாதுகாப்பான எச்சரிக்கப்படுவது நேரும், வெளியிலே வர முடியாது எங்களால், அவ்வளவுதான். ஒன்ஸ் போய் யாராவது பார்த்து சொல்லிட்டாங்கன்னா இனிமே வெளியிலே வர முடியாது. அதனால் எள்ளி வம்மோ, அதனால நீ என்ன பண்ற, ராத்திரி வாயேன், எள்ளி வம்மோ மெல்லம் புலம்ப. அழகான கடற்கரை துறைவனை சேர்ந்தவனே எள்ளி வம்மோ. ஆனா ஆர்த்திரி வரதுலயும் பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, சுரவினம் கழித்த நிறையிரும் பரப்பில், சுறா மீன்களை வேட்டையாடி கொண்டு வந்த அந்த பரதவர் குடி துறையிலும் துஞ்சா கண்ணர், அவங்க கொண்டு வந்து இந்த துறையில கொண்டு வந்து போட்ட உடனே துஞ்சாத கண்ணர்களாக, தூங்கவே தூங்காமல் பெண்டிரும் உடைத்து அம்பல் ஊரே, ஏற்கனவே அம்பல் துட்டுகிற ஊர் இது, பெண்டிர் இரவு நேரத்திலும் தூங்காமல் இந்த மீன் பற்றிய வேலைகளை ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அதனால எங்க ஊர் பார்த்தீங்கன்னா இரவுலும் தூங்காது. என்ன பண்ண சொல்ற இப்போ? அதனால வேற வழி இல்லை உனக்கு, நீ திருமணம் செய்து கொள், அவ்வளவுதான். பகல்ல வந்தாலும் காதல் மிகுதினால பகல் இரவு காலை எல்லா நேரத்திலும் நீ வருகிறாய், ஆனால் எங்களால அதுக்கு உடன்பட முடியாது. ஏனென்றால் இது மிக விரைவாக அலர்த்தூற்றக்கூடிய ஊராக, எப்பொழுதுமே யாராவது வெளியில் தூங்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்க ஊராகவும் இது இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால துஞ்சாத இயல்புடைய மகளிர் இருப்பதனால அவர்கள் எப்போ விழிப்போடவே ஏதாவது பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணுல எல்லாம் வந்து மறைச்சிட்டுலாம் எங்கேயும் வர முடியாது. விரைவில் நீ திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்றான். அழகான பாட்டு இல்லையா? உலகத்தினார் எழுதியது. பாடலை மட்டும் ஒரு தடவை பார்த்திருப்போம். இவள் தம் காமம் பெருமையின் காலை என்னாள், நின் அன்பு பெரிது உடைமையின் அழித்தல் வேண்டி பகலும் வருதி பல்பூங்காணல். இன்னீராகலோ இனிதாலெனின் இவள் அலரின் அருங்கடி படுகுகள். அதனால் எள்ளி வம்மோ மெல்லம் புலம்ப. சுரவினம் கழித்த நிறையிரும் பரப்பின் துறையினும் துஞ்சா கண்ணர் பெண்டிரும் உடைத்து இவ்வம்பல் ஓரே. இந்த ஊரானது இரவிலும் தூங்காதது. சரி, அடுத்த பாடலும் கிட்டத்தட்ட இதேதான். பாலை பாடிய பெருங்கடுங்கோ. 3 பேருமே முக்கியமான ஆட்களோட பாடலை வரிசையா வச்சிருக்காங்க. கபிலர், குறிஞ்சி, உலோச்சனார் நெய்தல், பாலை பாடிய பெருங்கடுங்கோ. இது பாலை. இங்க அவன் சொல்லிவிட்டு போன பருவம் வந்துவிட்டது. அந்த பருவத்திற்கான அறிகுறிகள்லாம் வந்தாச்சு. குயில்கள்லாம் கூவார. இங்க வந்து அவன் வேணில் பருவத்தில் வருவதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான். வசந்த காலம், பூக்கள் பூக்கக்கூடிய வசந்த காலத்தில் நான் வந்துடுவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வசந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அந்த வசந்தம் வருவதற்கான அத்தனை அறிகுறிகளும் வந்தாச்சு. பூக்கள் பூக்க தொடங்கி விட்டன. குயில்கள் இணையாக இருந்து எதிரெதிர் கூவி யாரெல்லாம் காதல் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் ஒன்றாக சேர்ந்திருங்கள் என்றவாறு கூவி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அறிகுறிகள் எல்லாம் அவன் சென்ற நாட்டுல இருக்கும் தானே. அவன் இதெல்லாம் பார்ப்பானா? பார்த்தால் அவனுக்கு நினைவுக்கு வருமா? இந்த வேணில் பருவத்தில் நான் வந்துடுவேன்னு சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வருமா? இல்ல நான் மட்டும்தான் இப்படி வருந்தி உட்கார்ந்து இருக்கணுமா தெரியலையே அப்படின்னு என்று சொல்லி தோழியால் பிரிவுணர்த்தப்பட்ட தலைமகள் பெயர்த்தும் சொற்கடாவப்பட்டு அறிவிலாதேம் என்ன சொல்லியும் பிரியாகாரோ என சொல்லியது. எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனவன் இதை காப்பாற்றுவானா, அந்த வார்த்தைகளை காப்பாற்றுவானா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறான். இது பற்றி தோழி வினவுகையில் அன்புடையவராய் நீங்க மாட்டேன் என கூறி பிரிந்தனரே என்று சொல்லி மனம் தளர்ந்தது. அன்பினர் மண்ணும் பெரியர் அதன் தலை பின்பணி அமையம் வரும் என முன்பணி கொழுந்து முந்துருயி குறவு அரும்பினவே. புணர்ந்தீர் புணர்மீமோ என்ன இனர்மிசை செங்கன் இருங்குயில் எதிர்குரல் பயிற்றும். இன்ப வேனிலும் வந்தன்று நம்வையின் பிரியலம் என்று தெளித்தோர் தேயத்து இனியவன் மொழிகோ யானே. கயனர கண்ணழிந்து உலறிய பல்மா நெடுநெறி வில்மூசு கவலை விளங்கிய வெம்முனை அரும்சுரம் முன்னியோர்க்கே. அரும்சுரம், அவன் போன வழி அருமையானது. அருமைனா செல்வதற்கு அருமையான வழி. வெம்முனை அரும்சுரம், வெம்மையான போரிடக்கூடிய மறவர்கள் வாழக்கூடிய வழி. வில்மூசு கவலை விளங்கிய, கவலைனா வழி,
வில்முசு, கையிலே வில் கொண்டிருக்கக்கூடிய வேடுவர்கள் வாழக்கூடிய பிறரால் செல்லத்தக்க அஞ்சத்தக்க வழி, அந்த வழியாக அவன் அங்கே போனான். கயனர கண்ணழிந்து உலறிய பல்மா நெடுநெறி, அந்த வழி இன்னும் எவ்வளவு மோசமானது என்றால், அங்க இருக்கக்கூடிய குளங்களில் எல்லாம் தண்ணீரே இல்லை. தண்ணீரே இல்லாத வறண்ட அந்த நீண்ட வழியாக அவன் சென்று வேறு ஊருக்கு சென்று விட்டான். என்ன சொல்லிட்டு போனான்? பிரியலம் என்று தெளித்தோர் தேயத்து. பிரியலம், நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னா பல வார்த்தைகளை சொல்லி என் மேல் அன்புடையவனாக இருந்தான். அன்பினர், அவன் அன்புடையவன் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அன்பினர் மண்ணும் பெரியர், அவன் சான்றாண்மையுடையவன் தான், பெரியவன் தான், அதுல ஒண்ணும் இல்லை. அவனுடைய குணங்கள் எல்லாம் பெரிய குணங்கள் தான், நல்ல குணங்கள் உடையவன் தான், நம்ம மீது மிகவும் அன்புடையவன். ஏன் சான்றோர் அப்படின்னா, அவன் சொன்ன சொல்லி காப்பாற்றுபவன். நின்ற சொல்லர் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, நம்ம முதல் பாட்டுல பார்த்தோம். நின்ற சொல்லர் நீடுதோறு இனியர் என்றும் என் தோல் பிரிபறியலரை. அது எப்பவுமே இந்த இதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நற்றினை தலைவியர் அவன் நல்லவன் தான், அவன் சான்றோர், அவன் சொன்ன சொல்ல மாறமாட்டான் அப்படின்னு. ஆனால் அவன் சொல்லிவிட்டு போன பருவங்கள் எல்லாம் கழிந்து விட்டன. பின்பணி அமையம் வரும் என, பின்பணி போச்சு, முன்பணி காலத்துக்கான பூக்கள் மலர்ந்து விட்டன. கொழுந்து முந்துருகி குறவு அரும்பினவே, குறவம் பூக்கள் மலர்ந்து விட்டன, குறாமரங்கள் பூக்க ஆரம்பித்து விட்டன. அடுத்தது குயிலினங்கள் ஒன்றோடு ஒன்று எதிர் எதிராக, அவற்றினுடைய இணை, பெண் குயிலும் ஆண் குயிலும் அவ இணை சேரக்கூடிய பருவம். அந்த இணை சேரக்கூடிய பருவத்திலே அவை ஒன்றோடு ஒன்று எதிராக இருந்து எதிர்குரல் எட்டு கொடுத்து பயிற்றுகின்றன. அது எப்படி இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் காதல் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருங்களேன், ஏன் தரித்து இருக்கீங்க அப்படின்னு சொல்வதை போல இருக்கு. புணர்ந்தீர் புணர்மினோ என்ன, மனம் சேர்ந்து விட்டவர்கள் கூட ஒன்றாக இருங்களேன் என்று சொல்வதை போல குயில்கள் இப்பொழுது குரல் எழுப்புகின்றன. ஆனால் எங்க சேர்ந்திருக்கிறது? செங்கண் இருங்குயில் எதிர்குரல் பயிற்றும். செங்கண் இருங்குயில், கருமையான குயில், செம்மையான கண்களை உடைய, சிவந்த கண்களை உடைய குயில். நல்ல அந்த ஆண் குயிலை பார்த்தோன்னா நல்லா அழகா இருக்கும். இதை பாருங்க, நல்ல கரு கரு கருன்னு, காக்கா அண்ணங்காக்கையை விட நல்ல மினுமினுன்னு கருப்பு, நல்ல கண் அழகா இந்த சிவந்த மணியை வச்சா போல கண்ணு. பெண் குயில் அவ்வளவு அழகு இல்லை, அது ஒரு பால்ல நெய்ல பாலை தெளிச்சா போல அதுக்கு ஒரு தோற்றம். அது கண்ணு இவ்வளவு சிவப்பு கிடையாது. இன்ப வேணிலும் வந்தன்று, இன்ப வேணில், சாதாரண வேணில் இல்ல, காதலர்கள் ஒன்றாக மகிழ்ந்திருக்கக்கூடிய இன்ப வேணிலும் வந்தன்று. பிரியலம் என்று தெளித்தோர் தேயத்து, நம்மை பிரிய மாட்டேன் என்று சொல்லி வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தானே, அவன் சென்றிருக்கிற நாட்டில் இந்த அறிகுறிகள் எல்லாம் வரும் தானே. அப்போ நான் என்ன சொல்றது? நான் என்ன சொல்ல முடியும்? இந்த மாதிரி எல்லாம் அவன் வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு போனான். அவன் அன்புடையவன் தான், அவன் சான்றோன் தான், சொன்ன சொல்லி காப்பாற்றுவான், அவன் சான்றோன் தான். ஆனால் என்னதான் செய்வது அப்படின்னு சொல்லி தலைவி தன்னுடைய வருத்தத்தை இங்க சொல்றா. பாலை பாடிய பெருங்கடுங்கோவனுடைய பாடல். அதனால இது பாலைத்திணை பாட்டு. ஒரு தடவை பார்த்துருவோம். அன்பினர் மண்ணும் பெரியர் அதன் தலை பின்பணி அமையம் வரும் என முன்பணி கொழுந்து முந்துருகி குறவு அரும்பினவே புணர்ந்தீர் புணர்மினோ என்ன இணர்மிசை செங்கண் இருங்குயில் எதிர்குரல் பயிற்றும் இன்ப வேனிலும் வந்தன்று நம்வையின் பிரியலம் என்று தெளித்தோர் தேயத்து இனியவன் மொழிகோ யானே. கயனர கண்ணழிந்து உளறிய பல் மர நெடுநெறி வில் மூசு கவலை விளங்கிய வெம்முனை அரும்சுரம் முன்னியோர்க்கே. இந்த வழியெல்லாம் பரவாயில்லன்னு நினைச்சுதானே அவன் வேற தேயத்துக்கு போனான். அங்க இந்த அறிகுறிகள்லாம் வருமா வராதா தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறான். தலைவனுடைய சுற்று. சரி, இதோட இருக்கட்டும். அடுத்த பாட்டு அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.